புகழ்கின்றோம் புனித சின்னப்பரே, மகிழ்கின்றோம் மனதில் நிறைந்தவரே. திருக்குலமே எழுந்திடுக, அருள்பொழியும் பலியிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பொங்கிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருங்கிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள்பொழியும் பலியிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆண்டவரே, நீர் என் புலம்பலை பேரின்பமாக மாற்றினீர், என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலத்தில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் எந்த அளவிற்கு அவருக்கு கொடுத்தாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரிடம் கேட்கின்ற பொழுது தந்தை கடவுள் தயாராக இருக்கிறார் என்பதை இன்றைய வாசகத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார். எனவே நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், ஆசைகள் அனைத்தும் விண்ணகத்தை நோக்கி இருப்பவனவாக இருக்கின்ற பொழுது நாம் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் நமக்காக கொடுக்க தயாராக இருக்கிறார். நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பேன் அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பாம் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக.
உமோடும் தூயாவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவே மெசியா என அப்பல்லோ மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கலாத்தியா, பிரிகியா பகுதிகள் புறப்பட்டு அதன் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் வல்லமை மிக்கவர், மறைநூல்களின் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர். ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழக்கை மட்டுமே அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கில்லாவும் அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினார். அவர் அக்காயாவுக்கு போக விரும்பிய போது சகோதர சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்றபோது இறை அருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாயிருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கிறார், அவர் தம் அரியணையில் வீற்றிருக்கிறார். பல்லவி. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. மக்கள் இனங்களின் தலைவர்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர். ஏனெனில் மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளின் கொற்றத்திற்கு உட்பட்டவர், கடவுளே அனைத்திற்கும் மேலானவர். பல்லவி. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்பொழுது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாட்களில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்பொழுது உங்களுக்காக தந்தையிடம் நான் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன். இப்பொழுது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலத்தின் 6வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிற தருணத்தில் நாளைய தினத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ நாம் நம் அனைவரையும் தயாரித்து கொண்டிருக்கிற தருணமும் இது ஒன்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் வழியாக நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். 3 ஆண்டுகள் இந்த மண்ணுலகிலே தன்னுடைய பணியாற்றுகிற பொழுது அவர் தன்னுடைய சீடர்கள் வழியாக நமக்கு கொடுத்த வாக்குறுதிகளை சற்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதியும் பல நேரங்களிலே நாம் கடைபிடிக்காமல் இருக்கிறோம் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். இவ்வாறு எதையெல்லாம் நாம் விண்ணக தந்தையிடம் கேட்போமோ அவை அனைத்தையும் அவர் நமக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார் என்று தன்னுடைய பணி வாழ்வின் ஆரம்பத்திலே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் அவர் எந்த அளவிற்கு தந்தையிடம் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறாரோ, எதற்காக இந்த மண்ணுலகில் இருக்கிற நமக்காக அவர் கேட்கப் போகிறார் என்பதையும் தந்தையிடம் அவர் முழுவதுமாக வெளிப்படுத்தி விட்டார். எனவேதான் அவர் தந்தையிடம் கேட்டார், கொடுக்கப்பட்டது. தந்தையிடம் தேடினார், கிடைக்கப்பட்டது. தந்தையை தட்டினார், திறக்கப்பட்டது. இவ்வாறு கேட்டும் தட்டியும் திறந்தும் ஒவ்வொரு முறையும் நமக்காக முறையிட்டு பெற்றுக் கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே அனுபவத்தை நாமும் இறைவனிடம் பெற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திருவுளமாக இருக்கிறது. 2வது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி வாழ்விலே இன்னொன்று நிகழ்வினையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். யாரெல்லாம் இயேசுவிடம் அண்டி தன்னுடைய நோயிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று தாவீதின் மகனே என் மீது இரக்கமையும் என்று ஆண்டவரை கூக்குரலோடு தன்னுடைய அபய குரலை எழுப்பினார்களோ, அப்பொழுதெல்லாம் இயேசு அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி எதுவாகத்தான் இருக்கிறது. நீர் விரும்புகிறாயா, நான் குணமாக்குவேன் என்று. நீர் நம்புகிறாயா, நான் குணமாக்குவேன் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து கேள்விகளை எழுப்புகின்ற பொழுது, ஆம் ஆண்டவரே, நீர் என்னை குணமாக்கக்கூடியவர், வல்லமை மிக்கவர் என்று யாரெல்லாம் தன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் பிரகடனப்படுத்தினார்களோ, தன்னுடைய நம்பிக்கை ஆண்டவரிடத்தில் எடுத்து வைத்தார்களோ,
அவர்கள் அனைவரும் கேட்டது கிடைக்க பெற்றது. எனவே 3 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு பணியாற்றுகின்ற பொழுது தன் சீடர்கள் எந்த அளவிற்கு இந்த இறை வல்லமையை, இறைத்தன்மையை உணர்ந்து கொள்ள முடியாமல் தான் தோன்றித்தனமாக மகிழ்ச்சியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களே ஒழிய தங்களுடைய எதிர்கால வாழ்விற்காக, ஆன்மீக வாழ்விற்காக இயேசு தங்களை அழைத்த அந்த அழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளாமல், எதையும் கேட்காமல் இயேசுவோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்ததை மட்டும்தான் அவர்கள் நினைத்தார்களே ஒழிய தங்களுடைய ஆன்மீக பயணத்தையும் தங்களுடைய இறையாட்சி பணிக்காக அழைக்கப்பட்டதையும் மறந்திருந்ததினால் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார், நீங்கள் இதுவரை என் பெயரால் தந்தையிடம் எதையும் கேட்டதில்லை என்று. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அழைக்கப்பட்ட அழைப்பினை எப்பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் தங்களுடைய நாட்களை கடந்து சென்றார்களோ அதுவரை இயேசு வழியாக இறைவனிடம் அவர்கள் எதையும் கேட்காமல் இருந்ததினால்தான் இன்று ஆண்டவர் அற்புதமாக அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என்று. எனவே இறைவனிடம் கேட்பதற்கு முன்னதாக நம்முடைய அந்த விண்ணப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதையும் இன்று ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய விண்ணப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நான் எந்த அளவிற்கு ஆண்டவரிடத்தில் என்னை அர்ப்பணித்து இருக்கிறேன், என்னுடைய அர்ப்பணம் என்னுடைய விண்ணப்பங்களை கேட்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக கூட இருக்கலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாக இந்த மண்ணுலகிலே நிறைவேற்றிய புதுமை எது என்று நாம் அறிவோம். கானா ஒரு திருமணத்திலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி வைத்தது. இந்த புதுமை யார் வழியாக இந்த மண்ணுலகிற்கு கொடுக்கப்பட்டது என்பதையும் வேதத்தின் வழியாக நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றோம். அன்னை மரியாள் தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசுகிறாள். ஏதோ இந்த திருமணத்திலே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று தன்னுடைய மகனிடம் உரிமையோடு கேட்கிறாள். கேட்டவள் அதோடு நிறுத்தி விடவில்லை. பணியாளரிடம் அவள் சொல்லுவது, அவர் சொல்லுவதை எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தந்தையிடம் தன்னை அர்ப்பணித்து, அது வெறும் வார்த்தைகளால் இல்லை, நான் அர்ப்பணித்து விட்டேன், இனி இந்த மண்ணுலகினுடைய மீட்புக்காக நானும் உழைக்கப் போகிறேன் என்பதனுடைய அத்தியாயத்தினுடைய முதல் படிதான் அன்னை மரியாள் கானாவூர் திருமணத்திலே அந்த திருமணத்திற்காக பரிந்து பேசியது. உரிமையோடு கேட்டாள், உரிமையோடு தந்தையினுடைய கதவை தட்டினாள், உரிமையோடு தந்தையை தேடினாள். ஏனென்றால் அவளுக்கும் அந்த மீட்பு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரிடமெல்லாம் இந்த மீட்பு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அனைவரும் தந்தையிடம் கேட்க வேண்டும், தந்தையை தேட வேண்டும், தந்தையினுடைய கதவை தட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எப்பொழுது இயேசுவின் பெயரால் கேட்கிறோமோ, இயேசுவின் பெயரால் தட்டுகிறோமோ, இயேசுவின் பெயரால் தேடுகிறோமோ, அவை அனைத்தும் நமக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறார். எனவே நாம் அனைவரும் மீட்பு பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய மீட்பு பணிக்காக மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களுடைய மீட்பு பணிக்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிற பொழுது அந்த அழைப்பின் மகத்துவத்தை ஏற்றுக்கொள்வோம், உணர்ந்து கொள்ளுவோம், இயேசுவை தேடுவோம், இயேசுவின் கதவை தட்டுவோம், இயேசுவிடம் கேட்போம், அனைத்தும் நமக்கு கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். வந்தோம் தந்திடவே தந்தாயே தேடுவார், என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்து அன்பாயே தேடுவார். இறைவா உன்னில் இணையா வாழ்வு இருந்தும் பயனென்ன, இறைவா உன்னில் இணையா வாழ்வு இருந்தும் பயனென்ன. ஈகத்தில் நீ தந்த வாழ்வையே நான் தந்தால் எனக்கு இழப்பென்ன. இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும்.
இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக விடக்கேற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கைகளை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பழியோடு இணைக்க பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடு புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை வாழ்ச்சியுடன் புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமருளும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனுடனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடு, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலான புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை வென்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியள்ளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். மழலை நாடி வருவோம், என்னை விழைவீரோ. இசை குழலின் ஒளியில் மயங்குவோரே, பேச வருவீரோ. மானை போல தவித்து நிற்கும் இதயம் பாருரோ. தேனை போல அருள் சுரந்து தேற்றவாரீரோ. மழலை
செல்லும் நாட்களாக மறந்து போனதே. இளமை பொலிவில் இதயம் தானும் இறுகி போனதோ. இளமை பொலிவில் இதயம் தானும் இறுகி போனதோ. வளமை சேர்க்கும் உனை மறந்து மயங்கி போனேனே. கன்னி தாயே மகிழ்வீராக, ஏனெனில் கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.